ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ப்ரைஸோட ட்ரெண்ட். ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து என்ன விதமான ட்ரெண்டில் வந்து மார்க்கெட்டில் போகுது, ஸோ எந்த ட்ரெண்டில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டு சீரியஸ் 4ல் என்ன பார்த்தோன்னா, இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்லாம் எப்படி ஒரு பொருளை வந்து வாங்குவாங்க, ஸோ அவங்கள பிக் பிளேயர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்க எப்படி அந்த பொசிஷன் க்ரியேட் பண்ணுவாங்க, ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸில் அவங்க எப்படிலாம் வாங்குவாங்கன்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, சீரியஸ் 4 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரைஸில் வந்து என்னென்ன ட்ரெண்டு வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரெண்டில் ஒர்க் ஆச்சு, தட் மீன்ஸ் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆச்சுன்னா ஆஃப்டர் சம்டைம் வந்து இது ஒரு எப்படின்னா ஒரு 3 months ஒரு 4 months கழிச்சோ பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாமல் போகும். அப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி அப் ட்ரெண்ட்லேயே போகாது, ஒரே மாதிரி டவுன் ட்ரெண்ட்லேயே போகாது. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் காம்பினேஷன் ஆஃப் சைக்கிள்ஸ். ஓகேங்களா? ஒரு டைம் ஒரு சர்டன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும், இன்னொரு சர்டன் பீரியடில் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும், இன்னொரு சர்டன் பீரியட் திருப்பி ரேஞ்சிங்காக மாறும், திருப்பி ஒரு ட்ரெண்டிங்காக மாறும். இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெண்ட்ஸை வந்து மார்க்கெட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன சொல்ல வராங்கன்னா, மார்க்கெட் ஆல்வேஸ் சேஞ்சஸ், நெவர் ஃபிக்ஸ்டு. ஒரே மாதிரி இப்படி அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது மார்க்கெட்டை. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயும் போகும், அதே மாதிரி ரேஞ்ச் பவுண்டாகவும் வரும். ரேஞ்ச் பவுண்ட் மீன்ஸ் ஸோ இப்போ ஒரு சர்டன் லெவல்குள்ளாரே சுற்றிட்டுருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஜோனுக்குள்ளாரே மார்க்கெட் வந்து சுற்றிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேர் வந்து ரேஞ்ச் பவுண்ட் சொல்லுவாங்க. அதுவே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பாயிண்ட்லேருந்து திருப்பி ஒரு லோ வரும், திருப்பி ஒரு லோயர் ஐ ஃபார்ம் ஆகும், திருப்பி ஒரு லோ பாயிண்ட், திருப்பி லோயர் ஐ, திருப்பி ஒரு லோ பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட், இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ இப்படி தான் இதோட சைக்கிள்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அக்குமுலேஷன் ஒரு ஃபேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மார்க் அப்னு ஒரு ஃபேஸ் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஃபேஸ் இருக்கும், மார்க் டவுன் ஒரு ஃபேஸ் இருக்கும். அக்குமுலேஷன்னா ஒன்றும் கிடையாது. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 கோடி 10,000 கோடி அப்படின்ட்டு அவங்க அமௌண்ட்டை வந்து சர்டன் ஷேர்ஸ்லேயோ இல்லை F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான திங்ஸ்லேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப ஒரே டைமில் அவங்க அமௌண்ட் வந்து 10,000 கோடினா ஒரே ஆர்டரில் எல்லாமே போட்டுற மாட்டாங்க, அவங்க பிரித்து பிரித்து போடுவாங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து இப்போ பை பண்ணுறாங்கன்னா அதை வந்து பிரித்து போடுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக இருக்கும். இங்கே அதுவே இப்போ இந்த வரைஞ்சிருக்கிற கிராஃபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் இருக்குங்களா, பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் அன்னைக்கு அரௌண்ட் ஒரு 25,482 இதில் போட்டிருக்கு. பட் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு 100 ரூபா. ஸோ இந்த 100 ரூபாயில் வந்து ஃபஸ்ட்டு 26, தட் மீன்ஸ் அதான் 26 ஆகஸ்ட் அன்றைக்கி என்ட்ரி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது, மேலே போயிட்டு ஒரு 120 ரூபா அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி அந்த ப்ரைஸ் திருப்பி 100 ரூபாய்க்கு வருது. ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு 1000 குவான்டிட்டி போட்டிருக்காங்க, ஒரு 1000 குவான்டிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அடுத்து இன்னொரு 1000 குவான்டிட்டி வந்து திருப்பி இந்த நெக்ஸ்ட் எப்போ லோ வருதோ அப்போ போடுவாங்க இந்த 100 ரூபான்ற ப்ரைஸ். ஸோ இந்த 100 ரூபான்றது ஒரு வேல்யூ ஜோன். ஸோ எப்போ திருப்பி மார்க்கெட் இந்த ப்ரைஸ்க்கு வருதோ அப்போ தான் திருப்பி இருக்கிற குவான்டிட்டிஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 ஆகஸ்ட் கிட்ட வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மே கிட்ட வந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மார்ச் கிட்ட, திருப்பி அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் கிட்ட. ஸோ இந்த ஜோன் இத்தனை டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு தான் அவங்க மொத்த குவான்டிட்டியும் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி போகும்னா ஒரு அப் ட்ரெண்டில்
அப் ட்ரெண்டில் போக ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கப் ஃபேஸ். ஸோ இந்த மார்க்கப் ஃபேஸில் தான் நம்ம என்ன நிறைய ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து என்ன நினைப்போம்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகுது, அப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம வந்து பெரிய பிக் பிளேயர்ஸ் கூட நம்ம அவங்க கூட சேர்ந்து வந்து பயணிப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த 120 ரூபான்ற பொருள் வந்து அப்புறம் ஃப்யூச்சரில் எப்படி ரியாக்ட் ஆகும்னா 150. ஓகேங்களா? அப்புறம் திருப்பி 150னா உடனே அது 170 180 அப்படி போயிடாது. இது திருப்பி இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகும். ஓகேங்களா? இந்த 150ன்றது ஒரு 130க்கு வரும். அப்புறமா அந்த 130லேருந்து நிறைய பையர்ஸ் வந்து இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த ப்ரைஸை புஷ் பண்ணி இந்த 150ஐயும் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு புது ப்ரைஸ் பாயிண்ட் 200 அப்படின்றத ஃபார்ம் பண்ணுவாங்க. திருப்பி 200லேருந்து இது எப்படி வரும்னா கீழே ஒரு 180 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 180ல் நிறைய பையர்ஸ் உள்ளே வந்து புஷ் பண்ணி இது வந்து புது ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க, 250 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட பயணிச்சிட்ருக்கோம். ஸோ பயணித்து முடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 250க்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பொருளையும் வாங்கின இந்த 100 ரூபாய்க்கு வாங்கின எல்லா பொருளையும் இந்த இடத்துல வந்து விற்றுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா பொருளையுமே விற்றுருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஜோன் மாரி தான் இருக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்ச் ஜோனில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் விற்றுட்டு ப்ராஃபிட் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை, ஸோ இந்த ரேஞ்சு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா வாங்கின பொருளை 300 ரூபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக விற்பாங்க, உடனடியாக விற்றுற மாட்டாங்க. 300 ரூபாய்க்கு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி இந்த 240, ஸோ இந்த லோ பார்த்தீங்கன்னா ஒரு 240ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 240ல் ஃபில் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி 300 வரப்போ ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அவங்க ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு பை பண்ண ஆர்டர் எல்லாமே செல் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த பொசிஷன் விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலை விட்டு திருப்பி மேலே போகுதுன்னு நினச்சி நம்ம பிரேக் அவுட் என்ட்ரி, பிரேக் டவுன் என்ட்ரி அப்படின்ட்டு இங்கே ட்ராப்பில் வந்து மாட்டிப்போம். இந்த ட்ராப்பை தான் அவங்க லிக்விடிட்டியாக கலெக்ட் பண்ணி அவங்க ஆர்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு ஃபால் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபால் எப்படி இருக்குன்னா, ஸோ திருப்பி ஒரு அப், இது வந்து ஒரு ஐ, திருப்பி ஒரு லோயர் ஐ, லோயர் ஐ, அப்புறம் திருப்பி ஒரு லோ. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ திருப்பி மார்க்கெட் எங்கே வருது, திருப்பி இந்த 100 ரூபான்ற ஜோனுக்கு திருப்பி ஃபால் ஆகிட்டு வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இந்த 100 ரூபான்றது தான் இந்த பர்டிகுலர் கிஃப்ட் நிஃப்டின்ற ஒரு ஸ்டாக்கோ இல்லை இது வந்து இண்டெக்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ஸ்டாக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 100 ரூபான்றது ஒரு வேல்யூ ஜோன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடம் வந்தால் மட்டும்தான் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. வாரன் பஃபட் வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பார், மக்கள் எப்போ பேனிக் ஆகுறாங்களோ, மார்க்கெட் எப்போ ஃபால் ஆகுதோ அப்போ தான் நம்ம அதிகமான குவான்டிட்டியில் வாங்கணும். ஏன் அப்போ வாங்கணும்னா அப்போ தான் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் வந்து சீப்பாக கிடைக்கும். அப்போ வாங்கினா தான் ரைட் டைம் டு பை. மற்றவங்க எல்லாமே செல் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வாங்கணும்னு அவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடிங் வந்து கோஸ் ஓவர் சைக்ளிக் இன் பீரியட்ஸ். ஸோ இந்த ட்ரேடிங் வந்து ஒரு சைக்ளிக் நேச்சர். ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன், அப்புறம் மார்க்கப், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் மார்க் டவுன். ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் மேனரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இன்னொன்னா எப்படி சொல்லலாம்னா ட்ரெண்டிங் இன் நேச்சர். மார்க்கப்பை ட்ரெண்டிங்காகவும் அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை ரேஞ்சிங்காகவும் நம்ம செக்ரிகேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி போகிறோம்னா அதே ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கொண்டு வந்தோம்னா நம்ம லாஸில் தான் போய் முடிவோம். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை தான் நம்ம போடணும். அதேமாதிரி ரேஞ்ச் பவுண்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம F&Oவில் சொல்லியிருப்போம் குரூப்பில். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம இதில் கொண்டு வரலாம். டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்னு செப்பரேட்டாக நிறையா இருக்குது. ஸோ அதில் என்னென்ன வேணுமோ அதை என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ, ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் போயிட்டு டைரெக்ஷனல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அடிச்சேன்னா
நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லிஸ்ட் டவுன் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புல் கால், புல் புட், பியர் கால், பியர் புட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜினா ரூல்ஸ் வச்சு ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வச்சு எடுக்கிறது. ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் டிஃபைன்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி இந்த மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும். இதுவே நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டிங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? நான் டைரெக்ஷன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டை தரும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அயன் ஃப்ளை, அயன் காண்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். இதெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இந்த பீரியடில் இருக்கிறப்ப நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்ரெடி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால இது ரேஞ்சிங் மார்க்கெட், இல்லை இது அக்குமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கப் ஃபேஸ் வரணும். பட் இங்கே ஒரு ஃபால் நடந்திருக்கு. ரீசன் என்னென்னா கோவிட் எக்கனாமிக், டியூ டு எக்கனாமிக் நம்ம வந்து கோவிடில் நிறைய அஃபெக்ட் ஆனதுனால ஒரு பெரிய கிராஷ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஓகேங்களா? அந்த அப் ட்ரெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அவங்க இருக்கிற ப்ராஃபிட்ஸ் எல்லாமே புக் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ, டிஐன்னு சொல்லுவோம்ல, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டிஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது. ஆக்சுவலாக டவுன் ட்ரெண்ட் வரணும். நம்ம எக்கனாமிக் க்ரோத் வந்து நல்லா இருக்கிறதுனால, நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரதுனால திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு புது ஐயை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணிட்டு வெளியே வரப்போ ஸோ மார்க்கெட் திருப்பி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு இப்போ பார்த்துட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சதுக்கப்புறம் எய்தர் டவுன் போகலாம், அதுக்கப்புறம் இல்லைன்னா எக்கனாமிக் நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி இந்த பர்டிகுலர் ஐயை உடச்சிட்டு மேலே வந்து புது ஐயை வச்சுட்டு மேலே போகலாம். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு மோர் தென் 3 டச்சஸ் வச்சுட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைகிறீங்கன்னா அது வந்து வேலிடான ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் எப்படி வரேன்னா இந்த ஒரு லோ ஜோனில் டச் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே இருக்கிற எல்லா பாட்டம் டச்சஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு ஐ வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா அது ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இது பாட்டம் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க, இல்லை சப்போர்ட் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இதே ட்ரெண்ட் லைனில் மேல் நோக்கி இப்படி வரைஞ்சிங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த ரெட் மேலே இருக்கிற ரெட்டை டச் பண்ணுதோ அப்போ ஒரு ஃபால் கொடுக்கும். எப்பப்பெல்லாம் இங்கே கீழே இருக்கிற லைனை டச் பண்ணுதோ அப்போ ஒரு அப் மூவ் கொடுக்கும். இது ஒரு அசம்ஷன் தான். பட் இதை வச்சு இங்கே வந்தோடனே நான் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறேன், இங்கே வந்தோடனே ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது கூட நிறைய விஷயத்தை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா தான் அது ஒரு ப்ராப்பரான என்ட்ரியாக உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்றது ஒரு லோ வாலடைல் ஜோன். அங்கே வந்து அதிகமான மார்க்கெட் நல்ல பெரிய பெரிய ஸ்விங்கான கேண்டல்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் டிப்ளாய் பண்ணுறது நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை லாஸ் பண்ணாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தர் சீரீஸில் புது டாபிக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.